மூஞ்சி தெரியுதுங்களா? நல்லா தெரியுதா? சொல்லுங்க. எனக்கு தெரியுது. ஆ, எனக்கு தெரியுது உங்களோட இடம். ஓகே. ரைட். நல்லா தெரியுதா? ஆ. ஓகே. ஆ. ஆ, நேற்று ஏதோ சிறிதளவு சின்ன முன்னேற்றம் இருக்குது இல்லையா? மூ ஓகே. அப்போ இப்போ மூச்சு வாங்குறது நேற்று கொஞ்சம் கொஞ்சம் படபடப்புலாம் குறைஞ்சிருக்குது. படபடப்பு லேசாக படபடப்பு குறையுது. புரியுது. நேற்று கொஞ்சம் நல்லா தூங்குனேன். தூக்கம் வந்துட்டாவே பெரிய விஷயமாச்சே. ஆ. இப்போ தூக்கம் வந்துட்டாவே உள்ள தேவையான ம். பிராணசக்தி ஆக்சிஜன் உள்ள பூந்துருச்சுன்னு அர்த்தம். ஆக்சிஜன் உள்ள பூந்து ம். ஆக்சிஜன் சூழலுக்கு மாறுது. உடம்பு இப்ப என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் நைட்ரஜன், அந்த ஆக்சிஜன் நைட்ரஜன் அப்ப உடம்பு வெளியிருக்கிற நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் நல்லா இழுக்குது. நைட்ரஜனே ஆக்சிஜன் நைட்ரஜன் இதுவரைக்கும் ஆக்சிஜனை பத்தி தான் சொன்னாங்களே தவிர சுத்தம் செய்கின்ற பொழுது நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுங்கிறது யாரும் சொல்லவே இல்லை. இதை வந்து டாக்டர் அருணாச்சல கண்டுபிடிக்கிறார். 150 வருஷம் முன்னாடி 120 வருஷம் முன்னாடி கண்டுபிடிக்கிறார். 1900 கண்டுபிடிக்கிறார். 1900. 125 ஆண்டாச்சு. இது ஜெர்மானிலுக்கு தெரியாது. வயிறு சுத்தமாக இருக்கிறப்போ நைட்ரஜன் புரோட்டீன் ஆக்சிஜன் மட்டும்தான் சொல்ற. காத்துல நைட்ரஜன் இருக்குது, அதை ஏன்டா சொல்லுன்னு அவர் கேட்கிறாரு. இந்த வெள்ளைக்காரனை கேட்கிறார். வெள்ளைக்காரனுடைய கல்வியே தப்புன்னு சொன்னவர் முதல் வெள்ளைக்காரனுடைய கல்வி தப்புன்னு சொன்னதே அர்னால்டு தான். வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் தான் ஆகும். அவரு வெள்ளைக்காரன் தான். இவன்ற கல்வியே தப்புன்னு சொல்லிட்டாரு. ஆரோக்கிய விஷயத்துல உனக்கு அறிவே இல்லைன்ட்டார். ஆரோக்கிய விஷயத்துல உனக்கு அறிவே கிடையாது, நீ வாயை மூடுறான்ட்டார். அதனால அவர் ஃபாஸ்டிங் போறாரு. ஃபாஸ்டிங் கண்டுபிடிச்சது அவரு தான். ஃபாஸ்டிங் எப்படி இருக்கும்னு கண்டுபிடிச்சது அவரு தான். ஆனா நம்ம நாட்டுல வந்து நம்ம நாட்டுல 10,000 வருஷமா முருகன் பேர்ல நோன்பு இருக்கிறது, சிவன் பேர்ல நோன்பு இருக்கிறது, சிவன் பேர்லயும் முருகன் பேர்ல தான் நோன்பே இருப்பாங்க. சிவன் பேரை சொல்லிட்டு நோன்பு இருப்பாங்க, முருகன் பேரை சொல்லிட்டு நோன்பு இருப்பாங்க, மாரியம்மன் பேரை வச்சு நோன்பு இருப்பாங்க. தமிழர்கள் இவங்களையெல்லாம் தெய்வமாக அதை நினைப்பாங்க. அதாவது முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. முருகன் வந்து முன்னோர், சிவன் வந்து முன்னோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள முன்னோர்கள், வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதர்கள், அவர்கள் நினைவாக அந்த உண்ணா நோன்பு இருக்கிறது. அப்புறம் அது போக கோள்கள் காலங்கள் உண்ணா நோன்பு இருக்கிறது. எந்த பொருளும் நுகராம இருக்கிறது கோள்கள். அதாவது ஆடி, அமாவாசைன்னு சொல்லுவாங்க, பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் கோள்கள் வருகின்ற பொழுது எந்த தேவையும் இல்லாமல் கோள்கள் அந்த மாதிரி வர்றப்போ, சூரியன் மறைகிறப்போ அல்லது நிலவு மறைகிறப்போ, இதுக்கு நிலவு முழு நிறைவா இருக்கிறப்ப இப்படிதான் இருக்கும் பொழுது அப்போ வந்து என்ன இருப்பாங்கன்னா அந்த நோன்பு எந்த உணவுப் பொருளும் வேண்டான்னு சொல்றது, எதுவுமே வேண்டாம்னு அமைதியாக உட்கார்றது. அதுக்கு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. எதுவும் அதெல்லாம் செஞ்சு பார்ப்பாங்க. இப்போ அதில் தான் நாம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, தொடர்ந்து நாம் உடம்பு சுத்தம் செய்ய முடியுங்கிறதான் விஷயமே. தொடர்ந்து சுத்தம் செய்கின்ற பொழுது உடம்பு வந்து சக்தி அந்த பற்றாக்குறையே இல்லாமல் போகுது. அதாவது பட்னி கிடையாது, பத்தியம் கிடையாது. பட்டினிங்கிறது ஒன்று கிடையாது. ஏன்னா எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு. எனர்ஜி வந்து ஃபோட்டானா வருது. எனர்ஜி வந்து ஃபோட்டானா வருது. ஃபோட்டான்கிறது ஒளி துகள். ஃபோட்டானா நீங்க எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கிறீங்க. ஃபோட்டான் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபோட்டோனா ஒளின்னு அர்த்தம். ஃபோட்டோ எஃபெக்ட். ஃபோட்டோனா ஒளிதான். அந்த தமிழ்ல ஒளிங்கிற ஒளித்துகள், அவ்வளவுதான். அது அலையா வந்துகிட்டே இருக்கு. அலையா வந்துகிட்டே இருக்கு. துகளாகும் அலையா வந்துகிட்டே இருக்கு. அது நம்மளை சுத்தி இருக்காயா? அதுலதான் இருக்குது. நம்மளை சுத்தி தானே இருக்கு. அது இன்னொன்னு ஆறான்னுவாங்களே. அதுக்கு பல பேர் இருக்கு. அதுக்கு அதுல ஒண்ணுதான் அது. அதெல்லாம் போட்டான் தான். அதெல்லாம் ஒளித்துகள் தான். அதெல்லாம் ஒளித்துகள் தான். அந்த ஒளித்துகள் தான் அதுக்கு பேர். அதுக்கு பேர் தமிழ்ல போட்டான்னு சொல்லுவாங்க. போட்டான்னா ஒளித்துகள்னு அர்த்தம். அந்த தமிழ்ல வந்து போட்டான். தமிழ்ல ஒளியின் பேர் ஒளித்துகள். ஒளித்துகள் ஒளி அலை ரெண்டுமே தான். ஒளி அலை ஒளித்துகள், அவ்வளவுதான். ஒளி அலை ஒளித்துகள், அவ்வளவுதான். அவனும் ஒளி அலை ஒளித்துகள்ங்கிறான், அவ்வளவுதான். அது ரெண்டு விளைவுங்கிறான். அது அலையாகவும் இருக்கும், துகளாகவும் இருக்கும், பார்ட்டிகள்ங்கிறான். அதுதான் எனர்ஜிங்கிறான். அதுக்கு வடிவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. வேகம் மட்டும்தான் உண்டு. மொமெண்டம் மட்டும்தான் இருக்கும். வேகமா வந்துகிட்டு இருக்கு. பயங்கர. வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர்ல வரும். வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர்ல பாயுது. உடம்புல வந்து 3,00,000 கிலோமீட்டர் பாஞ்சிருக்கு. சரி, உங்களோட நடவடிக்கை இந்த 72 மணி நேரம் முடிஞ்சு இப்ப 3 நாள் முடிஞ்சு 4வது நாள் முடிஞ்சிருச்சு. 4வது நாள் போயிடுச்சா? முடிஞ்சு இன்னைக்கு 5வது நாள்.
ஃபாஸ்ட் நீர் மருத்துவம். இன்னைக்கு இன்னைக்கு நான் காலையில வந்து தண்ணி தான் குடிச்சேன். அது கருப்பட்டி சாப்பிடல. தண்ணி மட்டும் குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப இன்னொன்னு உன்ட்ட கேட்கிறேன். நான் வந்து அந்த பசி உணர்வு வந்தவுடனே, அது வந்து நம்மள கொஞ்சம் டோர்ச்சர் பண்ணிட்டு, அப்புறம் அது பசி உணர்வு வந்து அமர்ந்து போயிருது. அப்புறம் வந்து எனர்ஜி வந்துருது. அப்ப பசி இல்ல, அப்ப நல்லா இருக்கேன். இப்ப பசி உணர்வோட உங்கட்ட பேசிட்டு இருக்கேன். அப்பதான் அந்த கொஞ்சம் ஆட்டம் வருது எனக்கு. அந்த பசி உணர்வு அப்புறம் அதே காணாம போயிரும். அத நான் கொஞ்ச நேரம் இப்டி இப்டி செஞ்சுட்டு இருக்கும்போது காணாம போயிரும். அந்த எனர்ஜி வந்தோனே, அந்த நிறைவு வந்தோனே நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். பசி அதனால சித்த நான் நேரம் தான் வந்து இருக்கும். அது டெய்லியும் வந்து போயிட்டே இருக்கும். பசி வந்து போயிட்டு தான் இருக்கும். ம். அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அப்ப அது அந்த பசி அந்த அந்த உணர்வோடு இருந்தா தான் உங்களுக்கு அறிவு வேலை செய்யும். அந்த உணர்வு அது வந்து அமைதிப்படுத்துறத தண்ணீர். ஓ! ஓகே. அந்த அப்படி பசி வந்து வரும்போது நான் அந்த தண்ணி ஆமா, பசி வந்ததுக்கு அப்புறம் மூச்சு இழுக்கலாம். அப்படி மூச்சு இழுத்து நிறுத்தினீங்கன்னா பசி நின்று போயிடும். மூச்சு இழுத்து நிம்மதியா நிறுத்தினா இருக்குங்க. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் பண்ணா போதும். சரி, இந்த 5 நாள் இந்த 4 நாள் முடிஞ்சு 5ஆவது நாள் போயிட்டு இருக்கு. இந்த 4 நாளுடைய அனுபவத்தை சொல்லுங்க. 4 நாளு 4 நாள் முன்ன வந்து நான் 2 நேரம் சாப்பாட்ட வந்து வரும்போதே பயந்துட்டேன். ஏன்னா உங்களோட கேட்டுட்டு வீடியோவ 2 நேரம் சாப்பாடு வரும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா எப்படின்னு தெரியல, நீங்க அன்னைக்கு 3 நாள் நீ எடுத்துருந்தோனே எந்த தைரியத்திலயும் நான் டப்புன்னு பூந்துட்டேன். உங்களோட ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு நீ ஆரம்பிச்சுரு 72 மணி நேரம் அப்படின்னோனே தைரியத்துல பூந்துட்டேன். பூந்துட்ட உடனே நானும் எப்படிதான் இருந்தேன்னு எனக்கே தெரியல. ஆச்சரியமா இருக்கு. அப்படியே ம். கஷ்டப்பட்டு இருந்துட்டேன் அன்னைக்கு பூரா. 2வது நாள் தான் நீங்க வந்து அந்த பேரிச்சை பழத்த கொஞ்சம் சாப்பிட சொன்னீங்க. பேரிச்சை பழத்த அப்புறம் 3வது நாள் நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் பேரிச்சை பழத்த. அப்புறம் ஓகே. எனக்கு என்னால இருக்க முடியல. நான் போய் சொன்னா ஆச்சரியப்படுவாரு. "சொன்னேன் சாப்பிடாம இருக்கியா?" அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னும் நான் ஃபுல்லா எடுக்கல. ஃபுல்லா 2 நாள் எடுத்தேன்னாங்க பயந்துருவானுங்க அவங்கலாம். அவங்கலாம் 1 நாள் எடுக்கவே பயப்படுறானுங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் எடுத்தனால எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் இந்த மாரி சாப்பிடாம இருக்கிறேன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதான் என்னோட அனுபவம். இதே எனக்கு இ- பெரிய வெற்றி தான். அவங்ககிட்ட சொல்றது, நான் இயற்கை உணவு சாப்பிடுறேன்னு சொல்லுங்க. இயற்கை உணவு சாப்பிடுகிறேன். சாதாரண உணவுல இருந்து வந்துட்டேன். அதான் இயற்கை அதான். உணவு சாப்பிடுகிறேன். அவங்களுக்கு எளிமையா புரிய வைக்கணும். நீ சாதாரண உணவை சாப்பிடுகிறாய். நான் வந்து இயற்கை உணவு சாப்பிடுறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அதான் அவனுங்க இயற்கை நோண்டி கேட்பானுங்க. இயற்கை உணவு நோண்டி கேட்பானுங்க. சாப்பிட்றப்ப அப்ப இயற்கை உணவு சாப்பிட்றேன். நீ வேணும்னா அவர்கிட்ட பணம் கட்டி சேர்ந்துக்க. நான் வந்து ஒரு $500 கொடுப்பாரு. நீ கட்டி சேர்ந்துக்க சார். கட்டிட்டீங்கன்னா ஓகே. அத 100 சொல்லுங்க. வருஷத்துக்கு எவ்வளவு? ஐ ஐ ஐ ஐய நான் $5000 சொல்றேன். $5000 தாங்க. $5000 கொடு, 100 வருஷத்துக்கு இருக்கலாம். $5000 கொடுத்துட்டீங்கன்னா 100 வருஷத்துக்கு உயிரோட இருக்கலாம். நான் பொறுப்பு. உன்னுடைய ஓகே. ஆரோக்கியத்துக்கு நான் $5000 கட்டிட்டீங்கன்னா நான் பொறுப்பு. 100 வருஷத்துக்கு நான் பொறுப்பு. ஓகே. உங்களுக்கு தொடர்பு பிறகு சொல்றேன். ஆமா, $5000 கட்டிட்டீங்கன்னா நான் உனக்கு பதில் சொல்றேன். ஓகே. அதான் யாரும் கேட்பானுங்க. திடீர்னு வந்து கேட்பானுங்க பாருங்க. நான் இப்ப ம். இன்னைக்கு ஒருத்தன்ட்ட அந்த அந் இது நேத்து யா- நேத்து 2 ஏன் $500 சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஏழையா இருக்கிறவனுக்கு $500 வச்சுக்கலாம். ரொம்ப ஏழையா இருக்கணும் ஓகே, $500 ஓகே. வச்சுக்கலாம். ஆமாமா. நீங்க சொன்னது சரிதான். பா, சரிதான். நீங்க $500 கொடுத்துருக்கீங்களா வச்சுக்கோங்க. நீங்க கொடுத்தங்காட்டி தான் நிறைய பேர் ஓசியில கத்துக்கிட்டு இருக்காங்க. அதான், அதான். இப்ப ஓ! 115 பேர் என்ற குழுவில் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் 6 பேர் தான் நன்கொடை கொடுத்துருக்காங்க. மச்ச 100 பேர் சும்மா தான் கத்துக்கிட்டு இருக்காங்க. என்னது? சும்மா தான் ஆனா வந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து நேரடி வகுப்புலாம் கிடையாது. சும்மா ராமாயணம் மாதிரி கதா காலாட்சேபம் மாதிரி தான். ஓகே, ஓகே. நீங்க பணம் கட்டியிருக்கிறத நேரடியா கூப்பிட்டு பேசல. ஏன்னா என் உயிர் மாதிரி நான் நேசிக்கணும். விளையாட்டு இல்ல. எனக்கு வந்து என்னுடைய இந்த கலையை நீ என்னை மதிக்கல. இந்த கலையை நீங்க மதிக்கிறனால நான் வரேன். ஏன்னா எனக்கு இதுதான் தொழில்னு சொல்ல மாட்டேன். இது வந்து எனக்கு என்னுடைய வந்து வாழ்வியல், இது தெய்வம், இது உண்மை. அப்ப உண்மைக்கு நீங்க மதிப்பு கொடுக்குறீங்க. அந்த ஒரு ஆமாமா. அந்த அந்த மதிப்பு கொடுக்குற கப்பம் கட்டினா தான் நீங்க வந்து சார்ஜ் கட்டினா தான் கவர்மெண்ட் இறங்கி வரும். நீங்க ஃபீஸ் கட்டலைன்னா போடான்னு துரத்தி விட்டுருவான். நீங்க கரண்ட் பில்லுக்கு ஃபீஸ் ஆமா. கட்டாம இருக்கு பார்க்கல. கரண்ட் பில்லுக்கு ஃபீஸ் ஒரு நாள் கட்டாம விட்டுருங்க, அப்பவே டிஸ்கனெக்ட் பண்ணிடுவான். என்னது? வெட்டிடுறாங்க. மக்கள் அரசாங்க சலுகையும் பண்ணும், குறும்பு பண்ண வெட்டி விட்டுரும். குறும்பு பண்ணா வெட்டி விட்டுரும். ஏன்னா நம்ம வந்து இலவசமாக எதையும் பெற முடியாது. ஆக நீங்க மரியாதை அதுக்குதான் குரு தட்சிணைன்னு பேரு. அதான் மினிமம் $500 வச்சேன் நானு. இப்ப நீங்க வந்து $1300 நல்லா இருக்கிறப்ப நீங்க என்னன்னா, நீங்க நல்லா எப்ப உணர்றீங்களோ மிச்சம் இருக்கிறத கூட நீங்க $1300 நீங்க கட்டணுனதுக்கு அப்புறம் சொல்லலாம். நான் இவ்வளவு பிச்சைக்காரன் இருக்கிற நானும் $500 கட்டும் பொழுது நீ ஏன்டா கட்ட முடியாதுன்னு கேட்கல. நல்லா ஆனதுக்கு அப்புறம், நல்ல முன்னேற்றம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும்.
நல்ல முன்னேற்றத்துக்கு அப்புறம் ஆமா 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 அப்பதான் அந்த அன்னைக்கு வந்துடும். அப்பதான் அந்த வார்த்தையை நீங்க போடணும். நானே பிச்சைக்காரன், நான் வாங்குறது $500 வாங்கிட்டு அதுக்கு அவர் $1500, அவர் $500 கேட்டாரு, இப்ப முடியாதுன்னு சொல்லி கட்டுனேன். எனக்கு இந்த 5 நாள்லயே இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. நான் இயற்கை உணவு சாப்பிடுறேன், அவர் சொல்ற மாதிரி இயற்கை உணவு சாப்பிடுகிறேன். என்னது, இயற்கை உணவு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவரு சொல்ற மாதிரி இயற்கை நான் அவருக்கான புத்தகம் இருக்கு, அவர் எழுதி, அவருடைய ஆசிரியர், அவர் பெரிய இன்ஜினியர். அந்த இன்ஜினியர்கிட்ட இவர் பாடம் கத்துட்டு வந்திருக்கேன். அந்த பாடத்தை நான் கத்துட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ஆரோக்கியம், நான் வந்து இந்த 70 வருஷத்துல நான் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணியாச்சு. எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. அது வந்து உள்ள போய் எல்லாம் எனக்கு எடுத்துருச்சு. நான் 5 வயசுலயே ஒரு ஒரு 6 மாசத்திலேயே எனக்கு வந்து கடுமையான ஊசியை போட்டு நரமண்டலம் பாதிச்சிருச்சு. அதனாலதான் இப்ப நீங்க 6 மாசம் குழந்தையா இருக்கிறப்போ நீங்க உங்க அம்மா தூக்கிட்டு போய் ஊசி போட்டாங்கிறீங்க. அப்ப காய்ச்சல் வந்திருக்கணும். அந்த 6 மாசத்துல என்ன நடந்தது? காய்ச்சல் வந்துருச்சா? காய்ச்சல் தான் வந்து வந்திருக்கோம். சரி காய்ச்சல் சரி காய்ச்சல் தான் சரி. வந்துச்சு. அப்ப அந்த காய்ச்சலுக்கா ஊசி போட்டான், அவ்வளவுதான். காய்ச்சலுக்கு என்ன பண்ணிட்டான்? ஊசி போட்டான். 15 ஊசி வேற போட்டான். ஆமா ஆமா அந்த 15 ஊசி போட்டாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா? 10 வயசுல சொல்லியிருப்பாங்க, ஆமா 15 ஊசி போட்டாங்க. எங்க அம்மா 10 வருஷத்துக்கு ஒரு தாட்டி என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க. உனக்கு என்னை 15 ஊசி தூக்கி போட்டான். எனக்கு வந்து என்னை தூக்கி இப்படி வச்சிருந்தாங்களா கையில, ஊசி போட்டு ஒண்ணுமே தலையை ஒன்றும் ஆட்டலையா, இவன் செத்துருவான் இன்னும் 1 வருஷத்துக்குள்ள அப்படின்னு நினைச்சிட்டு ஒன்று கட்டத்தில் போட்டாங்க. கட்டத்தில் போட்டு 1 வருஷம் இப்படி தான் படுத்துருந்தான். அவங்க கூப்பிட்டு அப்படி சிரிப்பேனா அதோட இருப்பேன், கை கால ஆட்ட மாட்டேன்னா. அப்படியே தான் அந்த இந்தியாவில இருந்து வருவாங்க வைத்தியருங்க. அந்த காலத்துல அந்த தைலம்லாம் வாங்கி தேய்ப்பாங்களாம். தைலத்தை வாங்கி தேய்ப்பாங்களாம், பண்ணுவாங்களாம். அந்த புறா தைலத்தை, புறா ரத்தத்தை வெட்டி தேய்ப்பாங்களாம். என்னமோ செஞ்சிருக்காங்க வைத்தியம். அப்படிலாம் செஞ்சு தான் கொஞ்சம் கை கால அசைக்க ஆரம்பிச்சிருக்கேன். 10 வயசு வரைக்கும் 4 காலில் நடப்பேன். 7 வயசு வரைக்கும் 4 காலில் நடப்பேன். எந்திரிச்சு நடக்க முடியாது. கையை ஊனிக்கிட்டு நடப்பேன். 7 வயசுக்கு மேல தான் வந்து அந்த சென்டருக்கு கூட்டு போய் டெலிபஸ் 2 தொங்காட்டு கொடுத்து உடற்பயிற்சி செஞ்சாங்க. இந்த இடது டெலிபஸ் கை, புரியுது புரியுது. இடது கை தான் உங்களுக்கு கை வலிக்குது, இடது கை. வடிக்கல வடிக்கல தூக்க முடியாது. இடது கை தூக்குங்க. இது அவ்வளவுதான், இவ்வளவுதான். அங்க நல்ல இந்த இப்படி நல்ல கஷ்டப்பட்டு தான் இப்படி இப்படி காட்டுங்க. அப்படி இவ்வளவுதான், அப்படிதான் ஆரம்பிக்க முடியும். இந்த கை இந்த சரியாயிரும். விரல் சரியா, இந்த விரல் வந்து இப்படி வராது. நான் பாருங்க, இந்த விரல் இதில் சொல்றேன், இது சொல்ல முடியாது. அதான் முத்திரையெல்லாம் என்னால் செய்ய முடியாது, அதுல வந்துரும் சொல்ல வந்துரும். இப்ப இந்த முடியாது. இந்த கை சரியாயிரும், இந்த கை சரியாயிரும். இந்த கை சரியானது அது பெரிய ஆச்சரியம். இது சின்ன பிள்ளையில இருந்து அப்படித்தான் இருக்கு. அதாங்க, இது சரியாயிரும். இது வந்து செயற்கையா வந்தது. என்னது, செயற்கையாக வந்தது. அந்த நரம்பெல்லாம் பாய்ச்சிருச்சு நீங்க சொன்ன மாதிரி, ஆமா. நரம்பு பாதிச்ச நேரம் எங்க போகும்? மண்டைக்கு போகுது. அங்கதானே மூளை. நரம்பு பாதிச்சா எங்க போகும்? தகவல். நரம்பு பாதிச்சா இங்க மூளை தான் பாதிக்கும். நீங்க ரத்தத்துல ஸ்டீராய்டு போட்டா மூளை கெட்டு போயிடும். ரத்தத்துல ஸ்டீராய்டு போட்டீங்கன்னா மூளை கெட்டு போயிடும். ஆமா ஆமா. ரத்தத்துல சாராயத்தை செலுத்துங்க, மூளை தூங்கிடும். இப்ப அந்த சிக்னல் அது கொடுக்க மாட்டேது, சிக்னல். ஆமா, கொடுக்க மாட்டேங்குது. ஆமா, ரத்தோட்டமே இல்ல. ரத்தோட்டம் குறிஞ்சி சுருங்கி போச்சு, எல்லாம் சுருங்கிருச்சு, எல்லாமே சிங்க் ஆயிடுச்சு, எல்லாம் சுருங்கி போச்சு, சூம்பி போச்சு. அந்த 87 நாள் நான் வந்து மோட்டர்ல அடிபட்ட பிறகு பீச்சைக்கால் வந்து நல்லா தான் இருக்கு, நீட்ட முடியும், மடக்க முடியும். இந்த முட்டி வந்து ஜாம் ஆயிடுச்சு பீச்சைக்கால். அப்பதான் மடக்க முடியல, இப்படிதான் இவ்வளவு தூரம் தான். அது முட்டி தான், அங்க ரத்தம் கட்டுருச்சு. நான் போய் சீன மருந்து கேட்டேன், சீன மருந்து கட்டுறதுக்கு. அவன் சொல்லிட்டான், ஃபோர்ஸ் பண்ணி கட்டணும், உன்னால படி தாங்க முடியாது, நீ அடிபட்டு வந்தோடனே வந்து தான் செஞ்சிருப்பேன். ஏன்னா ரொம்ப பேர் செஞ்சாங்க. நீ 6 மாசம் சென்று போன முடியாதுன்ட்டான். அட பாவிங்களா. 6 மாசம் சிமெண்ட் கட்டு போட்டாங்க. சிமெண்ட் கட்டவுடனே கால் கட்ட முடியாம அப்படியே வச்சிருந்தேன், சிமெண்ட்ல போட்டு. கட்டினோடனே கால் ஜாம் ஆச்சு, முட்டி ஜாம் ஆச்சு. அது 1 மாசம் பயிற்சி செஞ்சு. சரி சரி சரி, அதனால புரிஞ்சிச்சு. அதெல்லாம் சரி பண்ணலாம். இந்த கையை சரி பண்ணிடலாம். எங்கிட்ட இந்த கையை நான் கையை சரி பண்ணியிருக்கேன் நிறைய. ஆமா, இது வாத நோய் தான், பேர் ஒண்ணும் கிடையாது. இது ஒரு வாத நோய், அவ்வளவுதான். அந்த கிருமிகள் வந்து உள்ள கிருமிகள் வந்து நல்ல கிருமிகளை வளர்த்தணும். இப்ப தீய கிருமிகள் உள்ள உட்காந்துருக்கு இல்லையா, வெள்ளைக்காரன் வந்து வெளியே இருக்கிற தீய கிருமி தான் கண்டு பயப்படுவான். நாம என்ன சொல்லணும்னா, உள்ள இருக்கிற கிருமிகளை நம்ம சரி பண்ணிடலாம். உள்ள இருக்கிற கிருமிகளை நம்ம சரி பண்ணிட்டோம்னா அந்த மரபணுவை நீங்க வைத்தியம் பார்க்கலாம். இப்ப மரபணுவுல பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு மரபணுவுல பிரச்சனை இருக்கு. இந்த மரபணு தப்பா சொல்றது வந்து ரைட் பண்ணணும். அது வந்து மரபணுக்கு செய்தி கொடுக்கணும். மரபணுக்கு செய்தி கொடுக்கணும். இப்ப மரபணு செய்தி கொடுக்கணும்னா தீய கிருமிகளை அழுத்தி வைக்கணும். தீய கிருமிகளை அழுத்தி வைக்கணும்.
இப்ப தீய கிருமிகளை அழுத்தி வச்சு நல்ல கிருமிகளை வளர்த்தணும். கேட்கலாமா ஐயா உங்ககிட்ட? ஆ, அந்த டீய கிருமிங்க வந்து அது நமக்குள்ள தான் இருக்கும். அது எங்கேயும் போகாது, உள்ளதான் இருக்கும். ம். அது அது வந்து வந்து இன நம்ம அது வந்து அது இனப்பெருக்கம் பண்ணிட்டே கான்கிரீட் இருக்கும். ஆமா, அது இனப்பெருக்கம் பண்ணிட்டே இருக்கும். செத்து போனதா வெளியே வாங்க, உயிரோட இருக்கிற கிருமி இருந்துட்டே இருக்கும். இந்த நல்ல கிருமி வளர 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 என்ன கேட்டீங்கன்னா, நல்ல கிருமிகளுக்கு சாப்பாடே வந்து தீய கிருமி தான். நல்ல கிருமிகளுக்கு சாப்பாடே வந்து தீய கிருமி தான். அது என்ன பண்ணும்னா, அந்த தீய கிருமிகள் பூரா சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட்டு தன்னை பலசாலியா மாத்திரும். அப்ப நல்ல கிருமிகள் பலசாலியா மாறிடுதுன்னா, தீய கிருமிகள் பயந்து பயந்து நடுங்கி போய் ரத்தத்துல போய் ஒளிஞ்சிரும். ரத்தத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிரும். ஓகே. மைக்ரோஸ்கோப்ல தராது, நான் மைக்ரோஸ்கோப்ல கண்டுபிடிக்க முடியாது, எம்ஆர்ஐ ஸ்கேன்ல கண்டுபிடிக்க முடியாது, எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது போய் என்ன பயந்து போய் என்னன்னா பல கோடி ஆண்டுக்கு பின்னாட போயிடும். அந்த போய் ஒளிஞ்சுக்காங்க. எப்ப மேல எந்திரிக்கும்னா, மீண்டும் உணவு பழக்கத்துக்கு வந்தீங்கன்னா, மீண்டும் ஒளிஞ்சிருக்கிற கிருமி மறுபடியும் இது எந்திரிக்க ஆரம்பிக்கும். ஓ! உணவு பழக்கத்துக்கு வந்தா தான் அது வெற்றி ஆகும். எந்திரிச்சு வந்து உங்களை அது ஓகே. எந்திரிச்சு வந்து உங்களை கொலை செய்யும். ஓகே. இதுதான் அப்ப உணவு பழக்கத்தின் காரணமாக தீய கிருமி மேலிருந்து அந்த அந்த உயிரை அழித்து விடும். இப்ப அதை நோக்கி தான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. தீய கிருமி, இப்ப உலகமே தீய கிருமி இருக்கிறனாலதான் அது அவனை கொண்டு போடுது. அப்புறம் எப்படி நம்ம உணவு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஆக்டிவ் கிடைக்குது நம்மளுக்கு? கொஞ்சம் உற்சாகம் போதை கிடைக்குது. போதை போதை கிடைக்குது, போதை பொருள். எப்படி தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தன் அந்த தூங்குறானோ மயக்கத்துல அந்த மாரி. ஆமா, அவன் மயக்கத்துல இருக்கிற, நீங்க மப்புல அவனுக்கு முழு மயக்கம், உனக்கு அரை மயக்கம், அவ்வளவுதான். நேரா தூங்கிட்டேன்னு சொல்லுவான். ஆனா மயக்கத்துல தூங்குறான். ஆமா. அப்ப உங்களுக்கு அரை மயக்கம். நீங்க உணவு சாப்பிட்டீங்கன்னா மந்த நிலை, மயக்க நிலை, அரை மயக்கத்துல உட்காந்துக்க. அப்படி அவன் சாரையும் குடிச்சிட்டு தூங்குறான், நீ சோத்தை தின்னு போட்டு தூங்குற, அவ்வளவுதான். தின்னு போட்டு தூங்குறேன்னு சொல்றாங்களே, அதுதான். சரி, இந்த 5 நாள் அனுபவத்தை சொல்லுங்க, என்ன பண்ணுச்சுன்னு சொல்லுங்க. அதான் இன்னைக்கு காலையில அந்த சளி வரல. குளிச்சேன். நேத்து ம். வரல. கொஞ்சம் தான் வந்துச்சு. காலைல சளி வரல. காலைல வந்து சொல்ல மறந்துட்டேன். நேத்து வந்து அந்த பீட்ரூட் கொஞ்சம் தண்ணி குடிச்சேன்ல, அது 8 மணிக்கு ஒண்ணு கடிக்கும்போது அது ஒண்ணுக்குள்ள வந்துச்சு அந்த பீட்ரூட். அது குளோரோஃபில், ஒண்ணு அது ரொம்ப நல்லது. அது அதுல இருக்கிற இப்ப பச்சையம். காலையில மஞ்சளா போணுச்சு. மூத்திரம் சரியான மஞ்சள். நேத்து ராத்திரியும் போணுச்சு மஞ்சளா. ஆ இந்த அது எனக்கு இந்த உடம்புல உள்ள கழிவுலாம் வெளியாகுது. அப்ப தூக்கம் நல்லா வந்தோனே கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிட்டேன். இந்த 5 தூக்கம் நல்லா நாளா வருது, தூக்கம் நல்லா வருதுங்கிறது பதிவு. இதெல்லாம் வந்து வீடியோல பதிவு பண்ணுங்க, உங்க சொந்த வீடியோல பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. எழுதணும், தினம் தூக்கம் நல்லா எழுதுறீங்களா? வருது. தினம் எழுதுறீங்களா? எனக்கு எழுத தெரியாது. எனக்கு எழுதுனா ஸ்பெல்லிங்லாம் ராங்கா போயிரும். நான் எழுத மாட்டேன். ஆடியோ தான் பதிவு பண்ணுவேன். அது ஆடியோ பதிவு பண்ணி பதிவு பண்ணி வச்சுங்க. வைக்கிறேன். அது ஏன்னா அந்த 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 என்ன பண்ணேன், இந்த 30 நாள் பதிவு அதில் இருக்கணும். 30 நாளும் காலை மாலை பேசி பதிவு பண்ணேன். நான் பதிவு பண்ணிட்டு இதுல பதிவாயிட்டு இருக்கு. இது ஓகே. உலகம்புறம் நான் போயிட்டு வந்து இருக்கு. நான் வந்து மலாயி, இங்கிலீஷு, தமிழ் படிக்க தான் தெரியும். நான் எழுதுனாக்கா ராங்கா போயிரும். தவறு தவறுதலா பரவாயில்ல, எழுதிருவேன். பரவாயில்ல, அதனால பரவாயில்ல. புத்தகம் படிப்பீங்க, புத்தகம் படிக்கிறீங்க. நான் புத்தகம் படிப்பேன். தமிழ் நல்லா படிப்பேன். ம். மலாய் படிக்க தெரியும், மலாய் படிக்க தெரியும். மலாய் படிப்பேன், இங்கிலீஷும் படிப்பேன். இங்கிலீஷ் படிப்பேன், அர்த்தம் தெரியாது இன்னொன்னு. தமிழ் எனக்கு அர்த்தம் தெரியும். இப்பனாச்சும் கண்டுபிடிச்சிருவேன். மலாயும் மலாய் தெரியும், மலாய் படிக்க மலாய் தெரியும். நான் மலாய் நல்லா படிப்பேன். மலாய் தானே படிக்க வச்சாங்க. தமிழ் வந்து நானே எழுத்துக்கூட்டி படிச்சு பழகுனது. மலாய் தான் அங்க போய் நடக்க முடியாது ஸ்கூல்ல போய் படிச்சேன். அது 2 வருஷம் தான் படிச்சேன். எழுத படிக்க கத்து குடுத்துட்டு அனுப்பி விட்டேன். 1 வருஷமோ, 2 வருஷமோ அனுப்பி விட்டேன். அப்பதான் இந்த உடற்பயிற்சி காலுக்கு குடுத்தாங்க. சரி, இப்ப இந்த 5 நாள் அனுபவத்தை சொல்லுங்க. திருப்பி இந்த 5 நாள் அனுபவத்தை சொல்லுங்க. இந்த பயம் எப்படி இப்ப போச்சு சாப்பாடு உங்களுக்கு? பயம் எப்படி போச்சு? பயம் எப்படி போச்சு? இந்த 5 நாள்ல என்ன இருக்குது? நம்ம 5 நாள்ல முன்னேற்றம் எப்படி இருக்குது? உணவு பழக்கம் எப்படி இருக்கு? அஹ், மாற்றம் எப்படி தெரியுது? பதட்டம், 5 நாளைக்கு முன்னாடி பதட்டம் எப்படி இருந்தது? இப்ப பதட்டம் எப்படி இருந்தது? சளி எப்படி இருக்குது? கைகள் கட்டி எப்படி, ஏதாவது கட்டி இருந்தா எப்படி கரைஞ்சிருக்கு? இது எத்தனையோ இருக்க முடியா? இதெல்லாம் என்ன பண்ணுது? இப்ப அன்னைக்கு முந்தானாத்து சொன்னீங்க, கட்டி குறைஞ்சோம். அந்த கட்டி இப்ப எப்படி இருக்கு? மறுபடியும் குறைஞ்சிருக்கா? இன்னும் குறையல. அப்படிதான் இருக்கு. அன்னைக்கு குறைஞ்சதோட அப்படிதான் இருக்கு. ம், நான் ம், நேத்து சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் குறையல. ம், ம். மத்தபடி அது கொல கொலன்னு இருக்கான்னு பாருங்க. அந்த கட்டியா இருக்கிறது மென்மையா மாறுதான்னு பாருங்க. அதை அமுத்தி பார்த்தா மென்மையா மாறுதா? அப்படி கண்டுபிடிச்சிடலாம், எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். கட்டியா இருந்தா கொல கொலன்னு மாறி அப்படியே உள்ள போயிடும். அதில் அமுங்கு இப்ப கூட அமுங்கி அமுங்கி அந்த கரைஞ்சு 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 அப்படி கரைஞ்சு சிறுநீர்ல வந்துடும்.
திருநீர்லயே மலத்துல இந்த இந்த கட்டி கரைஞ்சி வெளியே வந்துடும். இந்த இடத்துல ஒரு மறு உருவாம ஒரு 3 நாள் இருக்கு. நான் படம் பிடிச்சு வச்சுட்டேன். ம். படம் பிடிச்சு வச்சுக்கிட்டேன். இது வந்து உழுதான்னு பார்க்கணும். அது ஒரு 3 விழுந்துரு நாள் விழுந்துரு அப்படியே விழுந்து அந்த ஆ விழுந்துரு விழுந்துரு விழுந்துரு. ம் ம் படம் பிடிச்சு படம் பிடிச்சு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ம் அப்புறம் வேற என்ன? அந்த பயம் இல்ல. இனிமேல் சாப்பிடாம இருந்தா செத்துருவோம்னு பயம் இல்ல. அது ம் எனக்கு தெரியும். ஆனா நான் வந்து இப்ப சாப்பிடாம இருக்கேன். வெளிய நான் போயிட்டு வரலாம்ல. ம் ம். ஏன்னா போய் இன்னைக்கு கொஞ்சம் ஜாமான் தரணும். ம் வெளிய அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டேன். வெளிய ம் போயிட்டு வந்தா சாப்பிடாம வந்து தண்ணி மட்டும் போறப்ப குடிக்கணும்ல. அதெல்லாம் போறப்ப 2 3 பேரிச்சம் பழத்தை எடுத்துட்டு போயிருங்க. எலுமிச்சை பழத்துல அப்படி தொட்டு வாயில போட்டு தண்ணி அதான் குடிச்சிட்டு சொன்னீங்க. போயிருங்க. ஆனா அது சாப்பிடாமயும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போலாம் தானே? ஓ, தாராளம் தாராளம். ஓகே. அதான் உங்கள்ட்ட இருந்தாலும் கேட்டேன். எடுத்துட்டு போங்க. இருந்தாலும் ஒரு 4 5 பேரிச்சம் பழத்தை எடுத்துட்டு போங்க. நான் அப்படி வச்சுக்கிறேன் சேஃப்க்கு. பேரிச்சை பழமே வச்சுக்க, அல்லது கருப்பட்டியாவது வச்சுக்கோங்க. பேரிச்சை பழம் ஆ பேரிச்சை பழம் எப்பவுமே எங்க போனாலும் பேரிச்சை பழம் கருப்பட்டி இருந்துகிட்டே இருக்கணும். ரொம்ப எளிமையானது. கொண்டுட்டு போறது ரொம்ப எளிமை. கொண்டுட்டு போறது ஆமா. தண்ணி. ம். எப்பயுமே 1/2 லிட்டர் தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். எப்பயுமே 1/2 லிட்டர் தண்ணி இருக்கணும். ம். 1/2 லிட்டர் தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ ஒரு மடக்கு குடிச்சிட்டு ஏதாவது பிரச்சனையா இருந்தா வாயில போட்டு தண்ணி குடிச்சிட்டு சரியா போயிடும். மாத்திரை போடுற மாதிரி மாத்திரை ஓகே. போடுற மாதிரி மாத்திரை போடுற மாதிரி டேப்லெட் போடுற மாதிரி கொஞ்சம் கருப்பட்டி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்க வேண்டியதான். இல்லை 2 பேரிச்சை பழம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு சரியா போயிடும். சரி, சரி. அதுக்கப்புறம் நீர்லயே போக வேண்டியதுதான். நீர்லயே போட 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 ரத்தமும் குடலும் சுத்தமாயிட்டே வரும். ரத்தம் குடலும் சுத்தமாயிட்டே வரும். போக 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 உங்களுக்கு கண்ணெல்லாம் தெளிவா இருக்கும். கண்ணு எல்லாம் தெளிவாயிரும். சரி. கண்ணு தெளிவாரு, புலன்கள் தெளிவா இருக்கும், எல்லாம் தெளிவா இருக்கும். அப்புறம் மிருதுவா இருக்கும். ஒரு 10 15 20 ம். நாள்ல பாத்தீங்கன்னா அப்படியே தோடெல்லாம் அப்படியே மென்மையா இருக்கும். மிருதுவா இருக்கும். கத்தி போட்டா அப்படியே அப்படியே மென்மையா இருக்கும். அந்த கத்தி முகத்தை நீங்க முகமளிப்பு செய்கின்ற பொழுது முகமளிப்பு செய்கின்ற பொழுது இதுவா மாறும். இருங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஆ நேத்து சாப்பிட்டது காலையில சாப்பிட்டது இன்னும் மனம் வரல. ஆ அது வந்துரும் தானே அது. அது வந்துரும் எனக்கு தெரியும். ஆனா லேட் ஆகும். எனக்கு தெரியும். நாள் சேர்த்து தானே நான் சொல்றேன். ஆ சொல்லுங்க. ஆட்சத்து தான். அப்ப அதனால நான் பயப்படல. அது வந்துரும்னு வெயிட் பண்றேன். ஏன்னா சாப்பிட்டுட்டு இருக்கவங்கலாம் 4 நாள் சாப்பிட மனம் போடாம இருக்காங்க. ம் 4 நாள் 5 நாள் என்னைய கால் பண்ணி என்ட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. 4 நாள் 5 நாளைக்கு கூட மனம் வராது. ஆஸ்பத்திரி போனாக்க ஒரு சிரப்பு குடுப்பான். அத வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க. 4 நாள் மழை போகும்போது சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இது அவங்களே அப்படி இருக்கும்போது நான் சாப்பிட என்ன பயப்படுது? அதுவும் நான் வந்து நார் சத்து உள்ள சாப்பாடு சாப்பிடுறேன். அவங்க கவிச்சு சாப்பிட்டுட்டு மழை போகுறாங்க. அதனால நான் பயப்படல பேசாம இருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் நம்ம தினம் மலம் போகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு சுத்தப்படுத்த ரத்தம் சுத்தமாகும். நம்ம 3 நாளைக்கு ஒருக்க மலம் போனால் போதுமானது. நாம தான் உணவு பழக்கத்தை குறைச்சிருக்கிறோம். உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிட்டு ஓகே. நீரே மருந்தா இருக்கிறோம். நீரே மருந்து ரத்தம் சுத்தமாகணும். அதான் ரொம்ப முக்கியம். ரத்தம் சுத்தமாகணும். அதான் முக்கியம். ஓகே. நல்ல கொஞ்சம் தைரியம் குடுத்தீங்க. நான் அது கொஞ்சம் 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 தைரியம் ரத்தம் குடுத்துட்டீங்க நீங்க. சுத்தமாகணும். ஆமா. அது ரத்தத்துல தான் இந்த சிகப்பு மஞ்சளா போகுது. அந்த ரத்தம் சுத்தமாக இருக்கிற பழைய விஷம் பூரா இந்த ஓல்டு பாய்சன் பழைய விஷத்தை எடுக்கணும். ஸ்டார்ச் எடையை கவனிச்சுட்டு வரணும். எடை எந்த அளவுக்கு கிடைக்கணும். எந்த அளவுக்கு சதை கெட்டு இருக்கோ, எந்த அளவுக்கு சதை அழுகி போய் கிடக்குதோ, எந்த அளவுக்கு சதை கெட்டு போயிடும். அந்த சதை தான் கரையும். உண்மையான சதையை உடம்பு பயன்படுத்தாது. தூய்மையானதுக்கு அப்புறம் உடம்பு எந்த செல்லையும் பயன்படுத்தாது, எரிக்காது, பயன்படுத்தாது, வெளியேற்றாது. தூய்மையான செல்லை அவன் மரணத்திலிருந்து விடுதலை பண்ணி விட்டுரும். தூய்மையான சதை மரணத்திலிருந்து உள்குற்றம் ஏற்பட்டு, அதாவது உள்ள மரணம் வராம இருப்பா. வெளியிருந்து வரக்கூடிய மரணம் என்பது வேறு. அடிபட்டு சாகிறது, போறது, தண்டனை அது வேறு. உள்ள சாகிறது, உள்ள ரத்தம் கெட்டு போய், குடல் கெட்டு போய் எல்லாம் பாதிச்சு சாகிறது. அப்ப உள்குற்றம் இல்லாமல் பார்த்துக்கிறது இந்த உடலுடைய வேலை. இந்த உடம்பு சுத்தப்படுத்த இந்த உடம்பு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நண்பனாக மாறி விடுகிறது. இந்த உயிரை வெளியே போகாம தக்க வச்சுக்கும். அந்த உயிர் தான் சிவம்னு பேரு. அந்த சிவம் கீழே விழுந்து சவமா மாறுது. ஆக நீங்க நீரை மருந்தாக அருந்துகிறது கனவுலையும் சாவு பெறாது, நனவுலையும் சாவு பெறாது. நீரை மருந்தாக அருந்தி அன்னப்பாதை ஏன் அன்னப்பாதை தூய்மை செய்யணும்? நம்ம பல்வேறு வகையான பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கோம். அந்த பழக்கம் சளியா மாறி குடலை தங்கி இருக்கும். குறிப்பாக பெருக்குடலை கட்டியா தங்கி இருக்கும். அந்த கட்டியை என்ன பண்ணோம்னா, வேக வைத்த காய்கறியின் மூலமாக அந்த சளி பூரா பெருங்குடலுக்கு மலக்குடலுக்கு கொண்டு மலை வாய்வுடைய வெளியேற்ற வேணும். ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நம்ம தற்காலிகமா என்ன பண்றோம்னா,
இனிமேக்கான அந்த குடல் கழுவுற அந்த கருவி பயன்படுத்துகிறோம். வெளிக்கு போகிறதுக்கு நார்ச்சத்து உள்ள காய்கறி சாப்பிட்டு வெளியேற்றுறோம். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் ரத்தமும் சுத்தமாகுது, இந்த பக்கம் 33 குடலும் சுத்தமாகுது. குடலும் சுத்தமாகுது, ரத்தமும் சுத்தமாகுது. குடலும் சுத்தமாகுது, ரத்தமும் சுத்தமாகுது. ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு தண்ணீரே ரத்தம் வந்து 2 சுத்தப்படுத்தும். தண்ணீர் வந்து ரத்தத்தையும் சுத்தப்படுத்திடும், உணவு பாதையும் சுத்தப்படுத்திடும். கீரை காய்கறி வந்து உணவு பாதை மட்டும்தான் சுத்தப்படுத்தும். அப்ப அப்ப அடைப்பல்ல நீங்கிரும். உங்களுக்கு மூச்சு அடைப்பு நீங்க சளி வர்றது, மூக்குல வாயில சளி வர்றது, வாயில சளி வர்றது, இது அப்படியே குறைஞ்சுக்கிட்டே போகும். சுவாசம் நல்லா இருக்கும். சுவாசம் நல்லா நல்லா இருக்கு. இருக்கும். 5 நாளைக்கு சுவாசம் நல்லா இருக்கும். சுவாசம் நல்லா இருக்கும். ஓகே. 5 நாளைக்கு முன்னாடி சுவாசம் எப்படி இருக்குது? இன்னைக்கு எப்படி சுவாசம் எப்படி இருக்கு? நீ நல்லா இருக்கு. சாப்பிடாமயே நல்லா இருக்குண்ணே. அப்புறம் அப்ப சாப்பிடாமயே நல்லா இருக்கு. அப்ப நீங்க நல்லா பிராணசக்தி இருக்கு. இப்பதான் பிராணசக்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது. 5 நாளைக்கு முன்னாண்ட இருந்தது, 5 நாளைக்கு முன்னாண்ட இருந்த நுரையீரலுக்கும் இன்னைக்கு இருக்கிற நுரையீரலுக்கும் இன்னைக்கு படம் எடுத்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு முன்னாடி இருந்த பழைய எக்ஸ்ரே இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற தேவையற்ற சளியில வெளியே போயிருக்கும். உப்பு நீர் தான். இந்த உங்க நுரையீரலை சுத்தி என்ன இருக்கு தெரியுமா? அதிகப்படியான உப்பும் நீரும் விஷம் உள்ள கலந்துருக்குது. நுரையீரலை சுருங்கி விடாம பண்ணுது. என்னது? சுருங்கி விடாம பார்த்துக்கணும். நுரையீரல் சுருங்கி விழுந்தாத்தான் மூளை வேலை செய்யும். நுரையீரல் சுருங்கி விழலைன்னா மூளை வேலை செய்யாது. ஏன்னா அதுக்கான ஆக்சிஜன் அங்க போகல. ஆமா, ஆமா. ஆக்சிஜனும் போகல, நைட்ரஜன் போகல. நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் 2ம் போகணும். நைட்ரஜனும் போகணும், ஆக்சிஜனும் போகணும். அப்ப போகும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நைட்ரஜன் ஆக்சிஜன் உள்ள போறப்ப நைட்ரஜன் புரோட்டீனா மாறிடும். நைட்ரஜன் புரோட்டீனா மாறி உங்களுக்கு சத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுறது? மூளையை வந்து தூய்மை பண்ணிட்டே இருக்கும். மூளைக்கு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மூளைக்கு சிக்னல் கொடுத்துட்டே சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும். அது என்ன ஒண்ணு, உள்ள கழிவுகளே இல்லையாங்கும் பொழுது அப்பதான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப மூளை என்னவாகும்? அப்படி மாதிரி புதுசா மறுஜென்மம் எடுக்கும். புது மறுஜென்மம். மறுஜென்மம், இன்னொரு பிறப்பு எடுக்கிறதா இந்த விஷயமே. கெட்டுப்போன உடம்பை நீங்க 6 மாதத்துக்கு சுத்தப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு மறுஜென்மம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். சாக போறவனே தள்ளி வச்சாச்சு. சாக போறவனை சாவுன்றது தள்ளியாச்சு. இப்ப சாக போறது தள்ளி வைக்கிறது. இப்ப நீங்க சாக போறது வந்து தள்ளி வைக்கணும். இயற்கை முறையில தான் தள்ளி வைக்க முடியும். செயற்கை முறையில் தள்ளி வைக்க முடியாது. செயற்கையில பண்ணா டேமேஜ் ஆயிட்டே போய் கொண்டே போடும். மருந்து, மாத்திரை, லேகியம் எதனாலையும் உங்களுக்கு சாவை நோயை குணமாக்கவே முடியாது. எவனாலையும் நோயை குணமாக்க முடியாது. கடவுளே ஆனாலும் பூமிக்கு வந்தானா அவனாலையும் இவனை குணமாக்க முடியாது. அதனாலதான் இவங்க கடவுள் நம்பிட்டு இருக்கானே தவிர ஒரு நாளும் கடவுள் ஆரோக்கியத்தை தரப்போறது இல்லை. ஆரோக்கியத்துக்கு ஒரு கடவுளே கிடையாது. ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சுக்கலாம். அப்படி ஒரு கடவுளே கிடையாது. பேரு ஆரோக்கியசாமி, பாக்கியசாமி. என்னது? பாக்கியசாமி, ஆரோக்கியசாமி. என்னடா ஆரோக்கியசாமி? எங்கடா ஆரோக்கியசாமி இருக்குது கேளுங்க. அப்பா பேரு ஐயாசாமி. அப்பா பேரு ஐயாசாமி. ஐயாசாமி, ஆரோக்கியசாமி, பாக்கியசாமி எல்லாம் பேர் வச்சுக்கலாம். பாக்கியநாதன், ஆரோக்கியநாதன், பாக்கியநாதன் இப்படியெல்லாம் பேர் வச்சுக்கலாம். நாதன் பேர் வச்சுக்கலாம். ஆரோக்கியமே கடை ஒன்றும் கிடையாது. இப்ப ஆரோக்கியசாமி எங்க இருக்கு? இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் கடவுள் பேர் வைப்பான். எந்த கடவுளாவது ஆரோக்கியத்தை தருகின்ற கடவுள் எங்க இருக்கான்னு பாருங்க. எங்கேயுமே கிடையாது. ஆரோக்கியத்தை தரு, செல்வம் தரும்பா, கல்வி தரும்பா, புடலங்கா தரும்பா. ஆனால் ஆரோக்கியம் தருகின்ற சாமி யாருன்னு கேட்டா அப்படி ஒரு சாமியே இல்லைன்ட்டான். எங்கேயாவது ஆரோக்கியத்தை தருகின்ற சாமி எங்கேயாவது இருக்க பாருங்க. விவரமா தான் இருக்கான். செல்வத்துக்கு கடவுள் இருக்குது, வீரத்துக்கு கடவுள் இருக்கு. கல்வியா, செல்வமா, வீரமாமா. இப்ப கல்விக்கு ஒரு கடவுள் இருக்குது, அப்புறம் வந்து செல்வத்துக்கு ஒரு கடவுள் இருக்குது, வீரத்துக்கு ஒரு கடவுள் இருக்குது. ஏன்ப்பா ஆரோக்கியத்துக்கு ஒரு கடவுள் இல்ல? ஆரோக்கியம் என்ன தெரியாது. ஆரோக்கியம்னா என்னன்னு தெரியாது. அதனாலதான் கடவுள் பேர் வைக்கல. ஆனா இவன் பேரை வச்சுட்டா, இவன் என்ன பண்ணிட்டா, கடவுள் இல்லாட்டியும் பரவாயில்ல நம்ம பேர் வச்சு வச்சுட்டு ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சுட்டான். என்னது? ஆரோக்கியசாமி. அப்புறம் பாக்கியநாதன், ஆரோக்கியசாமி பேர் வச்சான் பாரு. எவன் வச்சான்னு தெரியல. ஒவ்வொரு எவனை பார்த்தாலும் ஆரோக்கியசாமி, ஆரோக்கியசாமி, ஆரோக்கியசாமி பேர் வச்சுக்கிறது. அது என்ன ஆரோக்கியம்? ஆரோக்கியம் சமஸ்கிருத சொல்லு. ஆரோக்கியா அப்படிங்கிறது ஆரோக்கியான்னு சமஸ்கிருதம் அதுக்கு பேரு. தமிழ்ல நல்லவன்னு பேரு. என்னது?
நல்லவன் என்பது. ஆ, ஆரோக்கியத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? தமிழ்ல நல்லவன்னு பேரு. ஓ! நல்லவன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? திருக்குறள் இருக்குது. நல்லவன் என்று அ. சொன்னானே, நல்லவன் என்று சொன்னாலே நலமுடன் இருக்கிறான் என்று பொருள். ஓ! நலமுடன் சரியா. திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. நல்லவன் யார் தெரியுமா? நல்லவன் என்று சொன்னால், நலமுடவன் யார் என்று சொன்னால் அப்படின்னு எழுதியிருப்பாரு. நலமுடன் யார் இருக்கிறாரோ அவர்தான் நல்லவன்னு எழுதியிருக்காரு. ஆச்சரியமா ஆமா, ஆமா. விஷயமா இருக்கு. திருவள்ளுவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் சொல்றது இறுதி அல்ல. நான் சொல்றத நீங்க நம்பாதீங்க. ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. சரியா இருந்தா எடுத்துக்க, இல்லன்னா கீழ போட்டு போன்ட்டாரு. ஓகே, ஓகே. நீங்க திருவள்ளுவரை வந்து எந்த விதத்திலயும் நீங்க பூட்டியெல்லாம் வைக்க முடியாது. அவரு நீ கேட்டா கேளு, கேட்காட்ட போட்டாரு. நான் சொல்றது இறுதி அல்லன்ட்டாரு. நான் சொல்றது இறுதி அல்ல. நான் சொல்றது இறுதியா இல்ல. வேணும்னா நீ பண்ணிக்கோ. இப்போ ஒரு திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா, தெய்வம் தொழால் கொழுந்தன் தொழுதுவார் பெய்யென பெய்யும் மழைன்னு ஒண்ணு இருக்கும். தெய்வம் தொழால் தெய்வம் தெய்வம் தொழால் தெய்வம் தரும். கொழுந்தன் தொழுதெழுவாள். கொழுந்தன்ல கட்டிய புருஷன். கட்டி குடுத்துரும். கட்டிய புருஷன வந்து சாமி மாரி கும்பிடுறது. அதுக்கு என்ன ம். அர்த்தம்னு இதுவரைக்கும் எவனும் சொல்லல. புரியுதுங்களா? இவனுக்கு தப்பு தப்பா இந்த தப்பு தப்பு அரைவேக்காடு முண்டங்கள் இருக்காங்க இல்லையா? அரைவேக்காடு முண்டங்கள். புருஷனையே கும்பிட அதாவது கடவுள சாமிய கும்பிட மாட்டா. புருஷன கும்பிடுவா. அவ அவ சொன்னா மழை பெய்யும்னு எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னு இந்த அரைவேக்காடு சொல்லுதுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனை வணங்குகின்ற பொழுது அவன் மேன்மை அடைகிறான். என்னது? மேன்மை அடைகிறான். அவன் தப்பு பண்ண மாட்டான்னு அர்த்தம். இப்ப நான் வந்து உங்கள பார்த்து வணங்குறேன்னு வச்சுக்கங்க. நீங்களும் என்னை வணங்குறேன்னு ஆ. வச்சுக்கங்க. உங்கள நான் மேன்மைப்படுத்துறதாக அர்த்தம். அட நம்மள கும்பிடுறான்டாப்பா. ம். நம்மள கடவுளா நினைக்கிறான். நம்ம தப்பே பண்ணக்கூடாதுன்னு அவன் நினைக்கணும். ஆமாமா. அதுக்கு தான் மனைவி என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, கணவன பார்த்து கும்பிட ஆரம்பிச்சா. கணவன பார்த்து கும்பிட ஆரம்பிக்கும் பொழுது, அவன் ஒழுக்கமுள்ளவனாக மாறுகிறான். என்னது? ஒழுக்கமுள்ளவனா இப்போ மாறுகிறான். நம்மள மதிக்கிறாவோ, ம். நம்மள வந்து உயர நினைக்கிறா அப்படின்னு நினைக்கிறப்ப, அவன் மனசுல மாற்றம் ஏற்படுது. இதுவரைக்கும் ஒழுக்கம் கெட்டவனா இருந்திருக்கிறான். அவன் நம்மள கடவுளா நினைக்கிறா அப்படின்னு நினைக்கிறப்போ, அவன் என்ன பண்ணா தன்னை ஒழுக்கமுள்ளவனாக மாற்றிக் கொள்கிறான். அதுக்காக தான் மனைவி என்ன பண்ணா, கணவன வணங்க ஆரம்பிச்சா. ம். கணவன ம். வணங்க ஆரம்பிச்சா. பழக ஆரம்பிச்சார். அப்ப என்ன அர்த்தம்ன்னு கேட்டீங்கன்னா, ம். கணவன் ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்பதற்காக இவ என்ன பண்றா? கணவனை வணங்க ஆரம்பிக்கிறா. அப்ப நம்மளை வணங்குகின்ற பொழுது, இப்ப நீங்க சாமி ஏன் கும்பிடுறீங்க? சாமி ஒழுக்கமானவன் நினைக்கிறீங்களா இல்லையா? சாமி கும்பிடுறீங்க. சாமி ஒழுக்கமானவன் தானே ம். நினைக்கிறீங்க. ஆமா. அப்ப அந்த சாமி ஒழுக்கமுள்ள சாமியா இருக்கணும் இல்லையா? ஆமா, ஆமா. ஆக புருஷனை ஒழுக்கமானவனாக மாற்றுகிறாள். யாருங்க? மனைவிதான் மனைவி. புருஷனை ம். ஒழுக்கமுள்ளவனாக மாற்றுகிறான். அதுக்கு 10 பைசா செலவில்லாம மாத்தணும்னா வணக்கம் போடுறது. வணக்கம் போடுறதுக்கு 10 பைசா ஆ. செலவு கிடையாது. ஆமாமாமா. நீ கோயிலுக்கு போனீங்கன்னா, கோயிலுக்கு போனீங்கன்னா ரூ. 10க்கு தேங்காயும், ரூ. 10க்கு பழமும், வாழைப்பூவும் வாங்கி ரூ. 100 இல்லாம சாமி கும்பிட முடியாது. அதுக்கு ரூ. 100 செலவுனாத்தான் சாமி கும்பிட முடியும். ஆனால் புருஷனை 10 பைசா செலவில்லாம கும்பிடுகின்ற பொழுது, அவன் புத்தி வர வேண்டும். நம்மளை நேசிக்கிறாள் என்று சொன்னாலே, அவனுக்கு புத்தி வர வேண்டும் என்பதற்காக தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரே தவிர, மற்றபடி இவனுங்கல்லாம் உளறிட்டு திரியிறானுங்க. இந்த 2000 வருஷமா இந்த அறவேக்காடு தமிழர்கள் இருக்காங்களே, அவரெல்லாம் கண்டபடி திருக்குறள் உரைய வச்சுட்டாங்க. ஆக, அப்ப அந்த வணங்குகின்ற பொழுது அவன் மேன்மை அடைகின்றான். நீங்க ஒண்ணும் இல்ல ஒருத்தருக்கு வணக்கம் போட்டு பாருங்க, அவன் சிரிச்சுட்டே போவான். வணக்கங்க அப்படிம்பான். அவனும் ம். வணக்கம்பான். எப்ப நீங்க பிறருக்கு மரியாதை தருகிறீர்களோ, அப்ப மரியாதை கெடாமல் அவன் நடந்து கொள்ள வேண்டும். ஆமா, ஆமாமா. அதுதான் அங்க அர்த்தம். அத விட்டு இவன் தப்பு தப்பா எழுதுறானுங்க. அப்ப சாமியவே கும்பிட மாட்டா, புருஷன் மட்டும் தான் கும்பிடுவா. அவ சொன்னா மழை பெய்யும்னா, ஏன் நடக்காதுன்னு யார் சொல்ல முடியும்? மழை பெய்ய நம்ம இன்னைக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க எல்லாமே. ஆமா. நீங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. நாளைக்கு மனுஷன் எல்லாம் நடக்கும். எல்லாமே நடக்கும். எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு சொல்லாத. சாத்தியம் இருக்கிறதுன்னு சொல்லி பழகு. என்னது? சத்தியம் இருக்குது. ஆமா. அவருக்கு அந்த நுட்பம் தெரிஞ்சிருக்கு. அந்த பெண்ணுக்கு அந்த நுட்பம் தெரியுது. எப்ப மழை பெய்யும், எப்ப மழை பெய்யாதுன்னு அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. அவ சொல்றா. உடனே அப்பவே கடிதம் அப்பவே அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? உடனே இந்த பகுத்தறிவாளர்கள், இந்த முண்டங்கள், அரைவேக்காடு முண்டங்கள், திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டாரு. இவன் என்ன கிழிச்ச மாரி, இப்படி போடாங்க வேண்டியதுதான். அப்ப அந்த நுட்பம் தெரிந்தவன் இதுக்குன்னு அந்த மெட்ரலாஜி படிச்சவன் தான் மழைய பத்தி பேச முடியும். மெட்ரலாஜி படிச்சிருந்தா தான், வானிலை படிச்சிருந்தா தான், அது வானத்த பத்தி சொல்ல முடியும். மழை பெய்யுதுன்னா. அதே மாரி தான், அவளுக்கு அந்த நுட்பம் நுட்பம் பெற்ற பேரறிவாளி அவள் இருந்திருக்கலாம். அந்த புகழ் வாய்ந்த பெண்ணாக இருந்திருக்கலாம். அவ வந்து கணவனை வந்து தெய்வமா நினைக்கிறான்னா, அவன் தெய்வமா இருந்துக்கணும். அவன் மாத்துறதுக்கு தான் அப்படி பண்றது.
ஒரு மனிதனை மாற்றுவதற்காகத்தான் அந்த சிறப்பெல்லாம் செய்யறது. அப்படி செய்யும் பொழுது அவன் ஒழுக்கமுள்ளவன் நடக்க வேண்டும். திருவள்ளுவர் அப்படித்தான் எழுதுறாரு. திருவள்ளுவர் என்ன எழுதுறாரு தெரியுமா? ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும்னு எழுதுறாரு. வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. வாழ்க்கை துணை நலம் ஒண்ணு இருக்குது. வாழ்க்கை துணை நலம்னு ஒண்ணு இருக்கு. இல்வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. இல்வாழ்க்கைன்னு ஒண்ணு எழுதியிருக்காரு. வாழ்க்கை துணை நலம்னு ஒண்ணு எழுதியிருக்காரு. மக்கட்பேர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து குடும்ப பாங்காக நடந்து கொள்வது. இப்ப கணவனுக்கு என்னடா ஒழுக்கம்னு கேட்கிறான். கணவன் வந்து எப்படி நடந்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, 3 வகையான பந்தங்களுக்கு ஒழுக்கமா நடந்துக்கணும் பாரு. 3 வகையான சொந்தம் தான் இயற்கை சொந்தம்னு அர்த்தம் பாரு. அதாவது உடலுறவு சொந்தம் ஒண்ணு இருக்குது, ரத்த சொந்தம் ஒண்ணு இருக்குது. பிளட் ரிலேஷன், செக்சுவல் ரிலேஷன் 2ஆ பிரிப்பாங்க. என்னது? பிளட் ரிலேஷன் ஒண்ணு வருவாங்க. செக்சுவல் ரிலேஷன் ஒண்ணு சொல்லுவாங்க. செக்சுவல் ரிலேஷன் யார் தெரியுமா? செக்சுவல் ரிலேஷன் அண்ட் பிளட் ரிலேஷன். மனைவி தான். மனைவி ஹஸ்பண்ட் தான். அப்ப செக்சுவல் ரிலேஷன்னா மனைவி தான். அப்ப மனைவிக்கு பிறக்கிற குழந்தை செக்சுவல் ரிலேஷன். மனைவிக்கு காரணமான அவங்க அம்மா வந்து யாருன்னு கேட்டா செக்சுவல் ரிலேஷன். அவங்க அம்மா உடலுறவு கொண்டு காட்டிட்டு அந்த மனைவி வர்றான். அப்ப செக்சுவல் ரிலேஷன் எங்கிருந்து வருது? அம்மாவுக்கு வருது, மகளுக்கு வருது, குழந்தைக்கு வருது. உங்களுக்கு செக்சுவல் ரிலேஷன் எங்க இருக்குது? உங்க அப்பா அம்மா செக்சுவல் ரிலேஷன், நீங்க வர்றீங்க, உங்க குழந்தை வருது. சரியா? அப்ப இங்க 3 பேர் வந்துடுறாங்க. பெற்றோர்கள், தானு, தன் குழந்தைகள். இந்த 3 பேர்த்துக்கும் ஒழுக்கமுள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் வள்ளுவருடைய கண்டுபிடிப்பு. இதுக்கு பேர் செக்சுவல் ரிலேஷன் சொல்லுவாங்க. அப்ப செக்சுவல் ரிலேஷனாவே இதுக்கு பேர் தமிழ்ல உடலுறவு சொந்தம்னு பேரு. ரத்த சொந்தம் என்பது வேறு. அக்கா தங்கையில ரத்த சொந்தம். அக்கா, தங்கை, தம்பி, மாமன், மச்சான் ரத்த சொந்தம். அவன் செக்சுவல் ரிலேஷன் வர முடியாது. திருவள்ளுவர் நுண்ணறிவை பயன்படுத்துகிறார். அந்த அறவேக்காடு முண்டங்களும் தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த அறவேக்காடு தமிழ் முண்டங்கள் இருக்காங்க பாத்தீங்களா? தமிழை கெடுக்கிறது அறவேக்காடு முண்டங்கள் தான். புரியுதுங்களா? இந்த எல்லா மொழியும் கெடுப்பானுங்க. இவனுக்கு அறிவே இல்லாம அறிவாளி மாதிரி பேசுறது. தமிழே தெரியாது, தமிழை பத்தி பேசுறது. தமிழே தெரியாது, வயிற்று பொழப்பு. நீங்க மேடை கட்சியில தமிழ் ஆகவும் அப்புறம் பார்த்தா அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்புறம் பட்டிமன்றம் என்னங்கிறீங்க? பட்டிமன்றம் பூரா பணம் வாங்குறதுக்கே போய் பேசுறது. பட்டிமன்றத்தில் பேசுற அத்தனையும் பொய். பட்டிமன்றத்தில் பேசுற அத்தனையுமே பொய். அரசியல்வாதி அண்ட புடுகு, ஆகாச புடுகு. அரசியல்வாதி இதை விட புடுகுவானுங்க. இது தமிழ் விடுதூதுன்னு ஒரு பாட்டு இருக்கு. தமிழ் விடுதூது. என்னது? அது சொக்கநாதர் வெண்பான்னு சொல்லுவாங்க. மதுரை சொக்கநாதர் வெண்பான்னு ஒன்று இருக்கு. அற்புதமான பாட்டு. அது படிச்சீங்கன்னா பேரறிவு வேலை செய்யும். மதுரை சொக்கநாதர் விடுதூதுன்னு சொல்லுவாங்க. அது தமிழ் விடுதூதுன்னு சொல்லுவாங்க. தமிழ் விடுதூது, நாரை விடுதூது, இந்த மாதிரி நிறைய மேக விடுதூது. இப்படி அதாவது மேகத்தை வந்து தூது அனுப்புறது. மேகத்தை வந்து தூதுன்னு அனுப்புறது. நாராய் செங்கல் நாராய் வந்து நாரையே நான் இவ்வளவு துன்பமா இருக்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்லுன்னு சொல்றது. அதாவது தூது அனுப்புறது, மெசேஜர் அனுப்புறது. அந்த மாதிரி சொக்கநாதர் வெண்பான்னு ஒன்று இருக்கு. அற்புதமான பாடல். நான் வேண்டாம் கூகுள்ல போய் சொக்கநாதர் வெண்பான்னு போட்டு பாருங்க. சொக்கநாதர் தமிழ் விடுதூது. சொக்கநாதர் தமிழ் விடுதூது கொடுத்து பாத்தீங்கன்னா, தமிழை சொல்லி தமிழுங்கிற பேரை சொல்லி ஏமாத்திட்டு வருவான், நம்பாதேன்னு எழுதுவாரு. தமிழ் சொல்லிட்டு ஏமாத்திட்டு வருவான், அவனாட்ட பிராடி யாரு இல்லைன்னு அதுல எழுதியிருப்பாங்க. புரியுதா? தமிழ் பேசிட்டு வயிற்று பொழப்பாக தமிழை பத்தி பேசிட்டு வருவான். ஆனா நீ நம்பாதே. சமஸ்கிருதம் பேசிட்டு வருவான், சமஸ்கிருதம் பேசிட்டு வயிற்று பொழப்புக்காக வருவான், அவனை நீ நம்பாதே. அது வேற. தமிழ்ல வந்து வயிற்று பொழப்புக்காக கேவலம் வயிற்று பொழப்பு. நாயும் இந்த பிழைப்பு நத்தி பிழைப்பு ஒரு பிழைப்பான்னு வரும். பாவேந்தர் சொல்லுவாரு, நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு நத்தி பிழைப்பது ஒரு பிழைப்பான்னு பாவேந்தர் சொல்லுவாரு. பாவேந்தர் பாரதிதாசன் சாதாரண மனிதர், புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவர் பாடுவாரு, நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு நத்தி பிழைப்பது ஒரு பிழைப்பான்னு எழுதுவாரு. அந்த மாதிரி தமிழை வயிற்று புடப்பாக வித்து பிழைக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. அவன் பக்கம் நீ சேர்ந்துராத, அவனுக்குள்ள தமிழ் துரோகிகள் எழுதியிருக்காங்க. அப்ப தமிழை வச்சு வளர்க்கிற கூட்டம் இருக்குது, சமஸ்கிருதத்தை வைத்து வளர்க்கிற கூட்டம் ஒண்ணு இருக்கு. புரியுதா? இதெல்லாம் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். தமிழை காப்பாத்துன்னு சொல்லிட்டு தமிழை அறுக்கணும்னு இருக்கிறேன், சமஸ்கிருதத்தை காப்பாத்துட்டு சமஸ்கிருதம் அறுக்கணும்னு இருக்கிறேன். நாம என்ன பண்றோம்? ரெண்டிலும் இருக்கிற பயன் என்னன்னு பார்க்கணும். நாம யாரு? தமிழ்ல என்ன அறிவியல் இருக்குன்னு பார்க்கணும், சமஸ்கிருதத்துல என்ன அறிவியல். ஏன்னா உலகத்துல 2 மொழி தான் மூத்த மொழி, மத்த எல்லா மொழி முடிஞ்சு போச்சு.
சமஸ்கிருதம் என்பது அது வந்து வாழ்க்கை மொழி கிடையாது. சமஸ்கிருதம் வந்து நீதி நூல் எழுதப்பட்டு இருக்கிறது. தமிழ்ல எந்த அளவுக்கு நீதி நூல் இருக்குதோ, இத அப்படியே காப்பி அடிச்சு அதுல எழுதிருவாங்க. தமிழ காப்பி அடிச்சா சமஸ்கிருதம். தமிழ காப்பி அடிச்சா சமஸ்கிருதம். டிரான்ஸ்லேட்டிங் அவ்வளவுதான். டிரான்ஸ்லேட் பண்ண தொல்காப்பியரே சொல்றாரு, டிரான்ஸ்லேட் பண்ணிக்கடா அப்படிங்கிறாரு. தொல்காப்பியர் அவரு 18,000 ஆண்டுக்கு முன்னாடி தோன்றியவர். அவரு 18,000 ஆண்டுகள் ஆச்சு. அவரே சொல்றாரு, நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிக்கங்கிற, டிரான்ஸ்லேட் பண்ணுங்கிறாரு. ஓ! 18 அப்ப டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா உலகத்துல அப்ப எந்த மொழி இருக்குன்னா, சமஸ்கிருதம் இருந்திருக்குன்னு அர்த்தம். சமஸ்கிருதம் என்பது ஒரு ம். செயற்கை மொழி. சமஸ்கிருதம் வந்து ஒரு ஓ! ஆர்டிபிஷியல் லாங்குவேஜ். அது சமன் செய்யப்பட்டது, சீர்திருத்தப்பட்டது. அப்போ அதுக்கு வந்து ஓசை வடிவம் கிடையாது. இந்த ஓசை வடிவம் தான் உண்டு. வரி வடிவம் கிடையாது. எழுத்து வடிவம் கிடையாது. தமிழுக்கு ஓ! மட்டும் தான் ஓகே. 2 உலகத்திலே தமிழுக்கு மட்டும் தான் ஓசை வடிவம் உண்டு, வரி வடிவம் உண்டு. வேற அது மட்டும் வடிவம். இல்ல. தமிழ் என்பது வேர்ச்சொல்லை அடிப்படையாகக் கொண்டது. வேர்ச்சொல் அடிப்படையாகக் கொண்டது. எந்த சொல்லையும் ஆராய்ச்சி பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கான்னு சொன்னா அது இவ்வளவு விளக்கம் இருக்கு. அத கண்டுபிடிச்சிட்டே போய் கண்டுபிடிச்சிருவாங்க. உலகத்திலே தமிழுக்கு மட்டும் தான் அந்த வேர்ச்சொல் இருக்கிறது. மற்ற உலகத்தில எந்த மொழிக்கும் வேர்ச்சொல்லே கிடையாது. அது எட்டிமாலஜின்னு சொல்லுவாங்க. எட்டிமாலஜி ஸ்பெஷலிஸ்ட் அதெல்லாம் நீங்க ஆக்ஸ்போர்ட் வேணா சொல்லி ஆக்ஸ்போர்டுக்கு தெரியும். லண்டன்ல இருக்கிற ஆக்ஸ்போர்டுக்காரனுக்கு தெரியும். லண்டன்ல இருக்கிற கேம்பிரிட்ஜ்காரனுக்கு தெரியும். தமிழ் தான்டா உலகத்துக்கு மூத்த மொழின்னு லண்டன்காரனுக்கு தெரியும். தமிழ் வந்து மூத்த மொழி. தமிழ் மூத்த மொழிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பிரதமர் மோடிக்கு நல்லாவே தெரியும். அதனால அடிக்கடி அவர் திருக்குறள் பேசுவாரு. அவருக்கு என்னென்ன பயம்னா, தமிழ் தான் நம்ம வந்து மத்திய அரசாங்கம் தன்னை அலுவல் மொழின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க. டவுசர் கழண்டு போயிரும். எல்லா உண்மையும் வெளிப்பட்டு போயிரும். அப்ப தமிழ் நெறைய அறிவியல் மறைஞ்சிருக்கு. தமிழ் வந்து நெறைய அறிவியல் மறைஞ்சிருக்கு. இப்ப இந்த உணவில்லாமல் வாழும் கலையை தமிழ் கண்டுபிடிச்சது தான். ஆமா. அந்த உணவில்லாமல் வாழும் கலை உணவு எப்படி சாப்பிட வேண்டும்? உணவை எப்படி தவிர்க்க வேண்டும்? நம்ம உணவு பழக்கத்தை எப்படி மாத்தணும்? அது இயற்கைக்கு மாத்துக்கின்ற பொழுது எல்லா நோயும் நல்லாயிரும். சரியா? அப்படித்தான். சரி. அருமையா போச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 40 நிமிஷம் பேசியிருக்கீங்க. அது முடியுங்க. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? மறுபடி சாயங்காலம் பேசுவோம். சொல்லுங்க. ஏதாவது சொல்லி முடியுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு 1 நிமிஷம் நீங்க பேசுங்க. ஓகே. என்ன கேட்குறீங்களா? ஆ அதுதான். ஓகே. நான் இப்ப போயிட்டு அந்த ரத்தமும், மூத்திரத்தையும் செக் பண்ண சொன்னீங்க. சும்மா செல் படிக்க சொல்லுங்க. ரத்தத்த சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. வேற வேற பிறகு நான் மறுபடி ஏதோ ஒண்ணு நான் பதிவு பண்றேனே. சரி. சரியா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றியா.